வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். ராமராஜன் அண்ணன் பேர் சொன்னாலே நம்ம ஆட்கள் முக்காவாசி பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இளையராஜா மியூசிக்னா எல்லாமே ஹிட், மாஸ் கமர்ஷியல் ஹீரோ, இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா அந்த பிரம்மாண்டமான ஹிட் லிஸ்டுக்குள்ள நம்ம அண்ணன் நடிச்ச சில தரமான திரைப்படங்கள் சத்தமே இல்லாம புதைஞ்சு போயிருக்கு. ஒரு நடிகனா அவர் எவ்வளவு திறமையானவன்னு நிரூபிச்ச 5 அண்டர் ரேட்டட் திரைப்படங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பேச போறோம். இப்ப நான் சொல்ல போற திரைப்படங்களை நீங்க எத்தனை திரைப்படங்களை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்க போற திரைப்படம் ஒன்று எங்கள் ஜாதியே. இந்த படத்தோட தலைப்பு போலவே சமூகத்துல வேரூன்றி போன சாதி பிரிவுகளை ரொம்ப அழுத்தமா பேசின திரைப்படம். கிராமத்துல நடக்கிற அந்த ஒரு பாகுபாடு, காதலுக்கு அது எப்படி தடையா நிக்குது, இதனால சாதாரண மக்கள் எப்படி பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான கருத்தை இந்த திரைப்படத்துல பதிவு செஞ்சிருப்பாரு. ராமராஜன் இந்த படத்துல தன்னோட வழக்கமான நடிப்பை தாண்டி சமூக நீதிக்காக போராடுற ஒரு இளைஞனா உணர்ச்சி வசப்பட்டு நடிச்சிருப்பாரு. கிராமிய கலைகள் இந்த படத்துல ஒரு முக்கிய அம்சமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல இரண்டாவது பகிர் திரைப்படம் இவர்கள் இந்தியர்கள். இந்த திரைப்படத்துல கதை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ற இந்திய தேசத்துல அப்பாவி மக்களை அதிகாரத்துல இருக்கிறவங்களும் முதலாளிகளும் எப்படி சுரண்டி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துல தெளிவா காட்டியிருப்பாங்க. ராமராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்துல இருந்து வெறும் ஹீரோவா மட்டும் இல்லாம தேசப்பற்று மிக்கவராகவும் நியாயத்தை துணிச்சல கேட்கிற ஒரு போராளியும் நடிச்சிருப்பாரு. இவர்கள் இந்தியர்கள், இவங்க உரிமையை பறிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தலைப்பிலே தெளிவா சொல்றாங்க. இந்த திரைப்படத்துக்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பாரு. இவர் இசையமைத்த அனைத்து பாடல்களும் ஹிட்டான பாட்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா பார்க்குற திரைப்படம் மில் தொழிலாளி. இந்த படம் தொழிலாளர் வர்க்கத்தை பத்தி நல்லாவே பேசுன்னு சொல்லலாம். என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு மில் இருக்கும்ல, அங்க வேலை பார்க்குற சாதாரணமான தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பத்தி பேசியிருக்குன்னு சொல்லலாம் இந்த படம். அவங்க தினத்திலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா முதலாளி கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகை, சம்பளம் இதெல்லாம் கிடைக்காது. அதனால அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடுறாங்க. ராமராஜன் இந்த படத்துல சண்டை போடுறது, உரிமைக்காக கோவப்படுறது கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்னா, உழைக்கிற தொழிலாளிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முதலாளி கிட்ட கேள்வி கேட்டா, நியாயமா கேள்வி கேட்டா நமக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்துல அழுத்தமா சொல்லியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நான்காவதா பார்க்குற திரைப்படம் பொங்கி வரும் காவேரி. இந்த படம் தான் அந்த சமயத்துல மிகப்பெரிய வெற்றி படமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். காவிரி நதியை சுத்தி இருக்கக்கூடிய விவசாய மக்களோட வாழ்க்கை, அவங்களோட கலாச்சாரம், பாசம், காதல் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ராமராஜன் கௌதமி ஜோடி பருத்து அந்த நேரத்துல ரொம்ப பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா இளையராஜாவோட இசையில இந்த திரைப்படத்துல கூடிய அனைத்து பாடல்களுமே ஹிட்டான பாடல்களா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, சினிமானா வெறும் சண்டை பாட்டு மட்டும் கிடையாது, நம்ம மண்ணையும் விவசாயத்தையும் மனித உறவுகளையும் மதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துல தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசை கெடு. நம்ம இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்குற திரைப்படம் மேதை. ராமராஜன் படங்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் கொண்ட திரைப்படங்கள்ல இதுவும் ஒண்ணு. வெறும் கிராமத்து உடல் உழைப்பை மட்டுமே பேசாம கல்வி, அறிவு, திறமை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த திரைப்படத்துல பேசியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா, கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலியான இளைஞன் தன்னோட அறிவை பயன்படுத்தி சமூகத்துல இருக்கக்கூடிய சவால்களை எல்லாத்தையுமே முறியடிச்சு எப்படி உயரத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் கூட கல்வி மூலமா உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா அவங்க மனசுல விதைச்சிருப்பாரு. அன்னை ஒரு குழந்தை, நீ அவளை கொண்டாடு. நம்ம வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம ராமராஜன் அவர்கள் நடித்த 5 முக்கியமான திரைப்படத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்ப இருக்கிற இளைஞர்கள் ரஜினி, கமல், விஜய்னு சொல்லிட்டு மத்த ஹீரோக்களோட படங்களை திரும்பி திரும்பி பார்த்து நேரத்தை வீணாக்காம இந்த மாதிரி ராமராஜன் படங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இந்த படங்களை பாத்தீங்கன்னா வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான சமூக நீதியையும் தன்னம்பிக்கையும் நீங்க கத்துக்கலாம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்துகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீடியோ தொடர்ந்து வரப்போகுது. அந்த நாட்கள்ல வரக்கூடிய வீடியோக்களுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.